வீடே மணமணக்கும் சுவையான மணமான சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, சிறிதளவு பால், ஏலக்காய் பொடி, திராட்சை, முந்திரி, தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை நெய்யில் நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி அதை நன்கு கழுவி ஊற வச்சுக்கோங்க, பருப்பையும் அரிசியும். இதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த 4 கப் தண்ணி ஊற்றுனதில் இந்த எடுத்து வச்சுருக்க பாலையும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி 3 விசில் விட்டுக்கோங்க. 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை பாகாக காய்ச்சிக்கோங்க, அப்போ தான் மண் வராது. கலர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. 3 விசில் போட்டு ரெடியானதில் வெள்ளைப்பாகை ஊற்றி 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு கிளறி இது மாதிரி அருமையான சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். மணமும் கூடுதலாக இருக்கும், சுவையும் கூடுதலாக இருக்கும். தேங்காய் வறுத்து நெய்யில் போட்டுக்கிறதுனால அது வாசனை நல்ல வேறு லெவலாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.